இலங்கையில் தற்போது HIV தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. குறிப்பாக 15 முதல் 29 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் மத்தியில் இந்த பாலியல் ரீதியான நோய்கள் அதிகரித்திருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. HIV தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் அதிகமான அளவில் இதுவரை காலமும் HIV தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படவில்லை என்றாலும் கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் இந்த எண்ணிக்கையில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. போதிய பாலியல் தொடர்பான விழிப்புணர்வு இன்மை காரணமாகத்தான் இந்த பிரச்சினை தோன்றியிருப்பதாகவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்றது. குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் HIV தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரித்து வருவதாகவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்றது. இதுகுறித்து பலருக்கு விழிப்புணர்வு சார்ந்த விடயங்களை தெளிவூட்ட வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சு வலியுறுத்தல் விடுத்திருக்கின்றது. பாலியல் நோய்கள் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. HIV தொற்றாளர்களுக்கான சிகிச்சைகள் தற்போது இலங்கையில் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்றது. நாடு முழுவதிலும் தற்போது 41 சிகிச்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டு HIV தொற்றாளர்களுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்றது. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் HIV தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கையை குறைப்பது மாத்திரமல்லாமல் இந்த HIV தொற்றிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு சுகாதார அமைச்சு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.